ஒமேகா ஆன்லைன் மேக்ஸில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். நான் ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி மேக்ஸுக்குரிய சிலபஸை கவர் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோவில் அந்த யூனிட்டை கவர் பண்ணிட்டேன். அந்த யூனிட்டை கவர் பண்ணி வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் கனெக்டட்னஸையும் காம்பாக்டையும் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், த கனெக்டடுக்குரிய டெஃபினிஷன். இந்த கனெக்டடுக்குரிய டெஃபினிஷன் தெரியணும்னா நீ டிஸ்கனெக்டட் என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலாக ஒரு கனெக்டடாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு டிஸ்கனெக்டடுக்குரிய டெஃபினிஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக பாருங்கள். ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் எஸ் இஸ் கால் டிஸ்கனெக்டட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கால் ஏ டிஸ்கனெக்டட் சொல்கிறோம். இஃப் S can be expressed as union of two disjoint non-empty open sets. அந்த மெட்ரிக் ஸ்பேஸை டிசைன் நான்-எம்டி ஓப்பன் செட்டாக கிளாஸிஃபை பண்ணி எழுத முடிஞ்சுன்னா அது வந்து டிஸ்கனெக்டட். அப்போ கிளாஸிஃபை பண்ணி எழுத முடியாதது பூரா பர்க்கில் எஸ் இஸ் கனெக்டட் தென் cannot be classified express cannot be expressed as union of டூ செப்பரபிள் செட். 2 செப்பரபிள் செட்டாக பிரித்து எழுத முடியாத அப்புறம் கனெக்டட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சிங்கிள்டன் செட்டு, எவ்வரி சிங்கிள்டன் செட்டு இருக்கிறதே ஒரு எலமெண்ட் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ எவ்வரி சிங்கிள்டன் இஸ் ஏ கனெக்டட் செட்டு. அடுத்து எவ்வரி இன்டர்வல், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எவ்வரி இன்டர்வல் இஸ் கனெக்டட். ஆர் வந்து கனெக்டட் தான். ஆர் வந்து கனெக்டட். பாருங்கள் இந்த டெஃபினேஷன். எவ்வரி கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர். ஆரில் ஒரு கனெக்டட் சப்செட் எடுக்கிறான். ஆரோட கனெக்டட் சப்செட் என்ன இருக்குது? ஐ இன்டர்வல். அப்போ இன்டர்வல் அதை தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு கான்செப்ட். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் இஸ் அண்ட் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. அடுத்து கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா, ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். F1 to F2 இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கனெக்டர்ஸ் M1ல் ஒரு கனெக்டர் சப்செட் இருக்கும். இது இமேஜ் இங்கே பார்க்குறம்போது இந்த இமேஜும் கனெக்டடாக இருக்கும். எந்த கண்டிஷனில்? கண்டினியூஸ் மேப்பில். அதான். ஸோ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டர் செட் இஸ் கனெக்டட். ஒரு முக்கியமான ரிசல்ட். அடுத்து இஃப் A1 and A2 ஆர் கனெக்டட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் M and if A1 intersection not equal to empty. 2 கனெக்டட் சப்செட்டு அதே சமயத்தில் 2 இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்குது. அப்போ 2 யூனியன் பண்ணும்போது அதுவும் கனெக்டடாக இருக்கும். இது தெரிஞ்ச ரிசல்ட் ஒன்று. அடுத்து ஆர் இஸ் கனெக்டட். ஆர் வந்து கனெக்டட். இந்த ஆரையே நம்ம இன்னும் க்ளோஸ் இன்டர்வல் -∞ ப்ளஸ் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ், அது பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது போனவிட்ட பாலிட்டிக் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. அடுத்து ரியல் நம்பரோட இந்த ரேயோட ஃபார்ம்ஸ், இது பூரா நமக்கு என்னது? கனெக்டட் தான். அடுத்து எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் இஸ் வித் மோர் தென் 1 பாயிண்ட் செட் இஸ் கனெக்டட். டிஸ்கனெக்டட். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பேசிக்காகவே டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0-1 டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் 0-1 இருக்கு மாதிரி. இது ரெண்டாக பிரிச்சிடலாம். 1 கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இதாகவும் 1 0 கனெக்ட் பண்ணுறது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி எழுத முடியும். டிஸ்கனெக்ட் பண்ணி எழுத முடியும். அதுதான் அந்த சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ சப்செட் ஆஃப் ஏ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கனெக்டட் இஃப் ஒன் ஒன்லி இட் இஸ் a சிங்கிள் ரிசல்ட். இப்போ இதே இது ரெண்டாக பிரிச்சாச்சுன்னா நம்ம சிங்கிள் ரிசல்ட்டாக மாறிடும். 0-1 இல்லை XY இந்த மாதிரி சிங்கிள் பிரிச்சுட்டோம்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் சிங்கிள் டைப்ஸ்னால் அது கனெக்டட் ஆகிரும். அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த டெஃபினிஷன். அடுத்து இது முக்கியமான ரிசல்ட்டுங்க. சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் need not be connected. சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் need not be connected. இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். 6 கனெக்டட் ஸ்பேஸ். 6 வந்து கனெக்டட் ஸ்பேஸ். அதில் ஒரு சப்ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். சப்போஸ் A = 1,2 3,4. ஸோ இந்த சப்ஸ்பேஸ் வந்து கனெக்டட் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டட். அதான் மீனிங்கு. ஸ்பேஸ் வந்து கனெக்டடாக இருக்குது, ஆனால் சப்ஸ்பேஸ் வந்து டிஸ்கனெக்டட். அதான் சொல்கிறேன். சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் need not be disconnected. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்த்தோட மீனிங் தான். அடுத்து எனி கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் கண்டெய்னிங் மோர் தென் 1 பாயிண்ட் இஸ் அன்கவுண்டபிள். இது முக்கியமான ரிசல்ட்டுங்க. எனி கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் கண்டெய்னிங் மோர் தென் 1 பாயிண்ட் இஸ் அன்கவுண்டபிள். ஒரு கனெக்டட் சப்செட்
அதில் ஒரு கனெக்டட் சப்செட் எடுக்கிறோம். அந்த கனெக்டட் சப்செட்டில் மோர் தென் ஒன் பாயிண்ட் இருந்தாலே நம்ம இன்டர்வல்னு சொல்லுவோம். இன்டர்வல்ன்ற போது நம்ம அன்கவுண்டபிள். அவ்வளோதான். ஒரு கனெக்டட் சப்செட் 6 அதில் மோர் தென் 1 பாயிண்ட் இருக்க மாதிரி வரும்போது அது இன்டர்வல் ஆயிரும். இன்டர்வல் ஆகும்போது அன்கவுண்டபிள். அதான் இது முக்கியமான ரிசல்ட் பிஜிடிஆர்பில் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து இந்தது let A be a connected subset of M. If B is a subset of M, there is a contained in B that also A closer. With the condition பார்க்கும்போது இப்போ A connected B A closer also connected. இன்பிட்டில் வரும்போது A connected A closer connected. இன்பிட்டில் B ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ B எப்படி இருக்குமுன்னா கனெக்டடாக இருக்கும். இந்த ரிசல்ட்டும் கேட்டிருக்காங்க. A metric space M is connected if and only every continuous function f from M to 0, 1. இப்போ இது நீங்கள் பார்க்கணும். ஒரு கண்டினியூஸ் மேப் இருக்குது கனெக்டட் பேஸ் டு 0 to 1. இந்த இதில் வந்து இந்த கண்டினியூஸ் மேப் வந்து நாட் ஆன் டூன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஆன் டூ வந்து என்ன ஆயிரும், அது எம் வந்து டிஸ்கனெக்டட் பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டினியூஸ் மேப்பு கனெக்டட் ஸ்பேஸ் டு 0 to 1 பண்ணுற போது இந்த மேப்பில் எஃப் வந்து நாட் ஆன் டூ. சப்போஸ் ஆன் டூ இருந்தால் என்ன ஆயிருமுன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ப்ரீமேஜ் பாருங்கள் 0 கனெக்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் பூரா தனியாக பிரிச்சிடலாம், 1 கனெக்ட் ஆகிற பூரா தனியாக பிரிச்சிடலாம். அப்போ எம் வந்து டிஸ்கனெக்டட் ஆகிரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் மேப்பில் ஒரு கனெக்டட் டு 0 to 1 போட்டிங்கன்னா அது வந்து நாட் ஆன் டூ. அந்த மேப்பில் வந்து நாட் ஆன் டூ கரெக்டான ரிசல்ட். இது யூஜுவலாக வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் தியரங்க. ரிசல்ட் நான் வச்சுக்கேன். அடுத்து if f is a non-constant real valued continuous function, non-constant real valued continuous function, the range of f is uncountable. For example R2 R வந்து டொமைனை எடுத்துக்கிறோம். ஒரு non-constant real valued function, கான்ஸ்டன்ட் real valued கிடையாது, non-constant real valued function டிஃபைன் பண்ணும்போது ரேஞ்ச் பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் ஆர் அண்ட் ஆர் அன்கவுண்டபிள், அது ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக அன்கவுண்டபிள் ஆகிடும். இது ஒரு ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடுத்து இப்போ காம்பாக்டுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து காம்பாக்ட்லேருந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. காம்பாக்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். எந்த கொஸ்டின் பார்த்தாலும் காம்பாக்டையும் இந்த கனெக்டட் கவர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், காம்பாக்டே நம்ம 2 விதமாக டெஃபினிஷன் படிக்கலாம். சரியா? இது ஒரு வகையாக டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி தான் நிறைய தியரம்ஸ் ரிசல்ட்லாம் இருக்குது. இன்னொரு ரிசல்ட் இருக்குது, இந்த ஓப்பன் கவர் வச்சு நம்ம சொல்லியிருப்பாங்க, அதில் அடுத்து வரும்போது சொல்கிறேன். அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண பாதிரிங்க. சரியா? இது ஒரு டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். லிங்க் பண்ணி பார்க்கும்போது சேம் மீனிங், கான்செப்ட் வந்து ஒன்றுமா தான் வரும். இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டெஃபினிஷன் கொஞ்சம் ரிசல்ட்டை படிச்சுக்கிங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்து அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். A metric M is said to be compact if M is both complete and totally bounded. ஒரு மெட்ரிக் வந்து காம்பேக்ட் சொல்லணும்னா அது கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கணும். மெட்ரிக் வந்து காம்பேக்ட் சொல்லணும்னா அது கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், டோட்டலி பவுண்டடாக இருக்கணும். கம்ப்ளீட்டானா என்னன்னு தெரியும். நான் லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட்க்கு டெஃபினிஷன் கொடுத்துறேன். எவரி காட்சி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்சிங் தட் மெட்ரிக் இட்செல்ஃப். அந்த கன்வர்ஜ் ஆகிற லிமிட் பாயிண்ட் அதில் இருக்கும். அது இப்போ லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட்டை பற்றி நிறையா கொடுத்துருந்த எக்ஸாம்பிள் கொடுத்தோம். டோட்டலி பவுண்டடாக என்னன்னு தெரிஞ்சுக்கேன். இது ரெண்டும் தெரிஞ்சுட்டேன்னு நீ காம்பேக்டாக அழகாக படிச்சிடலாம். டோட்டலி பவுண்டடுக்கு மீனிங் பாருங்கள். ஏ சப்செட் ஏ ஆஃப் எம். மெட்ரிக்கில் ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட்டை வந்து டோட்டலி பவுண்டட்னு சொல்லணும்னா அந்த சப்செட்டை வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட்டை வச்சு கவர் பண்ண முடியும். ஒரு சப்செட் மெட்ரிக்கில் ஒரு சப்செட் எடுக்கிறோம், அது டோட்டலி பவுண்டட்னு சொல்லணும்னா அந்த சப்செட் ஏ கேன் பி கவர்டு பை எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் எம். அந்த எம்மில் இருக்கிற ஃபைனைட் நம்பர் ஆஃப் சவரை வச்சு அதை கவர் பண்ணிட முடியும். அது இந்த சொல்லலாம், அதை கொடுத்தா வச்சுக்கோங்க. ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட்டை வச்சு நம்மளால் கவர் பண்ண முடியும். சப்செட் ஏ ஆஃப் எம் இஸ் டோட்டலி பவுண்டட் இஃப் ஏ கேன் பி கவர்டு பை எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் எம் வித் லெஸ் தேன் எப்சிலான். இந்த எப்சிலானுக்கு விட கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0,1 க்ளோஸ்னு 0,1 ஆர் டோட்டலி பவுண்டட். இதை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
இதில் சைடு 0 to 2 அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 0 to 1 1 to 2 ரெண்டு கவரை வச்சு தனித்தனி ஃபைனல் நம்பர் கவர், இது ஒரு கவர் தான். 0 to 1 1 to 2 பிரிக்க முடியும். இது 6 புரியுங்க. 6 வந்து நம்மளால் அது வந்து நிறைய அதில் எந்த எப்சிலான் செலக்ட் பண்ணி நம்மளால் கவர் பண்ண. இதை பொறுத்த வரைக்கும் எப்சிலான் மேக்ஸிமம் எப்சிலான் 1/1 அந்த மாதிரி நம்ம ஒரு பவுண்டர்னஸை வச்சு நம்மளால் பிரிக்க முடியும். பவுண்டர்னஸ் மேக்ஸிமம் பவுண்டர் அதான் சொல்லியிருக்கான் ஃபார் எவரி எப்சிலானுக்கு. ஒன்று மேக்ஸிமம் வச்சுட்டு அதை விட கம்மியாக இருக்க எப்சிலானுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு ஃபைனல் சப்செட்டாக கலெக்ட் பண்ணி ஓப்பனுக்கு அது கவர் பண்ண முடியும். ஆனால் 6 வந்து எந்த எப்சிலானுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியும் சொல்ல முடியாது. இப்போ 6 இஸ் நாட் டோட்டலி பவுண்டட். இந்த ரெண்டுமே டோட்டலி பவுண்டட். மெட்ரிக் ஸ்பேஸ் M is totally bounded if and only every sequence in M has a Cauchy sequence. இது முக்கியமான ரிசல்ட்டுங்க. A metric space M is totally bounded if and only every sequence in M has Cauchy sequence. Cauchy sequence ஓட ரிசல்ட்டு அடுத்து பாருங்க. A non-empty subset of totally bounded set is totally bounded. ஒரு டோட்டலி பவுண்டட் செட்டு அதுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறோம், அது நான் எம்டி சப்செட் எடுக்கிறோம். அந்த நான் எம்டி சப்செட் ஆல்சோ டோட்டலி பவுண்டட். சப்செட் ஆகிய டோட்டலி பவுண்டட் செட் டோட்டலி பவுண்டட் அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து எவ்ரி ஃபைனல் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ், ஏ ஃபைனல் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் டோட்டலி பவுண்டட். கிட்டத்தட்ட இது சேம் ரிசல்ட் தான் நான் எம்டி சேம். இதை வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். க்ளோஸ் இன்டர்வல் 0,1 ஆக்சுவலாக இந்த இது படி இது டோட்டலி பவுண்டட். இது க்ளோஸ் இன்டர்வல் A, B வந்து டோட்டலி பவுண்டட். நீ லாஸ்ட் கிளாஸில் இதை கம்ப்ளீட்டுன்னு சொல்லியிருக்கான். அப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது டோட்டலி பவுண்டட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் என்ன நமக்கு காம்பேக்ட். லாஸ்ட் கிளாஸில் க்ளோஸ் இன்டர்வல் A, B கம்ப்ளீட்டு. இந்த டெஃபினிஷன் படி இதுவும் டோட்டலி பவுண்டட். ஸோ கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் பவுண்டட் தட் இஸ் வந்து காம்பேக்ட். R வந்து கம்ப்ளீட்டுங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாட் டோட்டலி பவுண்டட். அப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது நாட் டோட்டலி பவுண்டட். அப்போ கம்பேர் பண்ணி நமக்கு ரெண்டுமே இருந்தால் தான் காம்பேக்ட். இப்போ R இஸ் நாட் காம்பேக்ட். இது பாருங்கள், ஓப்பனில் 0 to க்ளோஸ் 0 to 1 நேற்றே சொல்லியிருக்கேன். ஆஃப் ஓப்பன் 0 to க்ளோஸ் இது நாட் கம்ப்ளீட். இது நாட் கம்ப்ளீட் ஆனால் டோட்டலி பவுண்டட். தேர்ஃபோர் நாட் கம்ப்ளீட் ஆனால் டோட்டல் பவுண்டட் ரெண்டுமே இருந்தால் இருக்கணும். கம்ப்ளீட் காம்பேக்ட்னா ரெண்டுமே இருக்கணும். ஆனால் இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆகிடும், நாட் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் இது வந்து நாட் காம்பேக்ட். கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட், இதில் வரக்கூடிய தியரம்ஸ் முக்கியமான ரிசல்ட்டை கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கும். எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் R இஸ் க்ளோஸ்டு. காம்பேக்ட் சப்செட் ஆஃப் R தெரியும். எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆரில் ஒரு காம்பேக்ட் சப்செட் எடுத்திங்கன்னா தெரியுமில்ல, காம்பேக்ட் சப்செட் க்ளோஸ் இது தெரிஞ்ச விஷயம் தான் க்ளோஸ். அடுத்தது க்ளோஸ் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் இஸ் காம்பேக்ட். இது ஒரு ரிசல்ட் நல்ல. இதெல்லாம் இந்த பேஜில் வரக்கூடிய ரிசல்ட் பூரா முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடியது. எவ்ரி க்ளோஸ் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் காம்பேக்ட். க்ளோஸ் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் காம்பேக்ட். கிட்டத்தட்ட இது ஒன்றும் சேம் தான். அடுத்து சப்போஸ் இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆகுதுங்க. எவ்ரி க்ளோஸ் சப்செட் ஆஃப் R இஸ் காம்பேக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்ரி க்ளோஸ் சப்செட் ஆஃப் காம்பேக்ட். இதில் வந்து பவுண்டட்னஸ் இல்லாமல் க்ளோஸ் சப்செட் ஆஃப் காம்பேக்ட்னு எவ்ரி க்ளோஸ் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் R இஸ் காம்பேக்ட். ஆனால் க்ளோஸ் சப்செட் ஆஃப் காம்பேக்ட்னு வரும்போது நம்ம காம்பேக்டை கிடச்சிடும். பாருங்கள் இந்த இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். எவ்ரி க்ளோஸ் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் R இஸ் காம்பேக்ட்னு சொல்லுவாங்க. R இஸ் காம்பேக்ட். ஆனால் இதில் ஒன்றும் இல்லாத போது அதை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து எதுவும் இருக்கணும்னா காம்பேக்டாக இருக்கும். எவ்ரி க்ளோஸ்டு அண்டு பவுண்டட் சப்செட் ஆஃப் R இஸ் காம்பேக்ட். இங்கே ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ் ஆஃப் காம்பேக்ட் இஸ் காம்பேக்ட். இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலெக்ஷன் ஆக ஒரு ஏரியா வந்து காம்பேக்டாக வந்துடும். அதான் அடுத்து எனி காம்பேக்ட் சப்செட் A ஆஃப் மெட்ரிக் M இஸ் க்ளோஸ்டு அண்டு பவுண்டட். இது ரிசல்ட் முக்கியமாக சொல்லுவாங்க. எனி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் மெட்ரிக். ஒரு மெட்ரிக்கில் காம்பேக்ட் சப்செட் எடுக்கிறோம். அந்த காம்பேக்ட் சப்செட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமானா க்ளோஸ்டாகவும் இருக்கும், அந்த சில பவுண்டடாகவும் இருக்கும். அடுத்து let A be a continuous map from a compact metric M to any matrix. ஆக்சுவலாக ஒரு மேப்புங்க, கண்டினியூஸ் மேப்பு M1 to M2.
M1 to M2. M1 வந்து காம்பேக்ட், M1 வந்து காம்பேக்ட், M2 வந்து எது வேணால் இருந்துட்டு போகுது. அவன் என்ன சொல்கிறான்னா, F is continuous map from a compact metric space M to any other metric space, then அதோட இமேஜ் என்னவா இருக்குங்க, காம்பேக்ட். ஒரு கண்டினியூஸ் மேப்பில் டொமைன் வந்து காம்பேக்டாக இருக்குது, அப்போ அதோட இமேஜ் பார்க்கும்போது காம்பேக்டாக இருக்குது. இப்போ கண்டினியூஸ் இமேஜ், அதான் சொல்ல, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். இதுலேயே நீங்கள் கொஞ்சம் 2 ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் வருது இந்த மேப்பை வச்சு பாருங்கள். இது கண்டினியூஸ் மேப்பு எங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா காம்பேக்டில். அப்போ இந்த கண்டினியூஸ் மேப் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும், அதுதான் சொல்லலாம். எஃப் வந்து கண்டினியூஸ் டிஃபைன் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா காம்பேக்டில், அப்போ இந்த கண்டினியூஸ் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டியாக இருக்கும். இது காம்பேக்டாக இல்லாத போது நீட் நாட் பி யூனிஃபார்ம், அதுதான் இந்த சொல்லியிருக்கேன். சரி, எஃப் இஸ் யூனிஃபார்மிக் கண்டினியூஸ். ஏன்னா எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், காம்பேக்டில் டிஃபைன் பண்ணதுனால எஃப் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். இப்படி இல்லைன்னா அது வந்து இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதை பற்றினா. ஸோ காம்பேக்டாக இருக்கும்போது அது கண்டிப்பாக யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் முன்னாடியே ஒரு 2-3 வீடியோ முன்னாடி கண்டினியூஸ் படிக்கும்போது எஃப் வந்து கண்டினியூஸுங்க. இப்போ எஃப் இன்வர்ஸ், எஃப் வந்து கண்டினியூஸ், எஃப் வந்து கண்டினியூஸ். இப்போ எஃப் இன்வர்ஸ் இது காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அதுவும் கண்டினியூஸுங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ் பைஜெக்ஸ், எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது, பைஜெக்ஷனாக இருக்குது. அப்போ எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குமா, அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் காம்பேக்டில் டிஃபைன் பண்ணுற போது அது கண்டிப்பாக எஃப் இன்வர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ். அதான் எஃப் வந்து கண்டினியூஸ் பைஜெக்ஷனாக இருக்குது. இந்த அதாவது டொமைன் வந்து காம்பேக்டாக இருக்கும்போது எஃப் இன்வர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ். இது முக்கியமான ரிசல்ட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்குது. முதல்ல வியஸ்ட்ராஸ் தியரம் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். போன பால்டியன் டிஆர்பிலே கேட்டிருக்காங்க, 2-3 டிஆர்பி கேட்குறாங்க. எவரி இன்ஃபினைட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர் ஹஸ் லிமிட் பாயிண்ட். இன்ஃபினைட் பவுண்டட் செட்டு, ஒரு ரியல் நம்பரில் இன்ஃபினைட் பவுண்டட் செட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் தேர்தல். எவரி இன்ஃபினைட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர் ஹஸ் ஏ லிமிட், ஒரு லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபினைட் பவுண்டட் செட் ஆகிய ரியல் நம்பர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பவுண்டட் செட்டுக்கு ஒரு ரியல் நம்பர் இருக்கும். அடுத்து கேண்டார் இன்டர்செக்ஷன் தியரம் நமக்கு தெரியும். கேண்டார் இன்டர்செக்ஷன் தியரம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா இதுக்கு இன்டர்செக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா 0. எக்ஸாம்பிள் கேண்டார் இன்டர்செக்ஷன் தியரம் கொஞ்சம் நான் வச்சுக்கணும். வித் கண்டிஷன் போட்டு அது இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எம்டியாக இருக்கும். இன்டர்செக்ஷனுக்குள்ளே நான் எம்டி வரும், சிங்கிள் ரிங் 0. அதான் சிங்கிள் ரிங் 0 வந்து க்ளோஸரு, சிங்கிள் வந்து க்ளோஸ். அடுத்து காம்பாக்ட்டுக்கு சொன்னேன், காம்பாக்ட்டுக்கு அந்த கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட் வச்சு ஒரு டெஃபினிஷன் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இன்னொரு டெஃபினிஷன் இப்போ இந்த ஓப்பன் கவர் வச்சு, ஆக்சுவலாக ஓப்பன் கவர் என்ன, ஓப்பன் ஃபைனைட் கவரிங் என்ன, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்க. மெட்டீரியல் வச்சிங்கன்னா ரீகால் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக காம்பாக்ட் ஒரு டெஃபினிஷன் போகிறேன். A set in R is said to be compact if and only every open covering of S is contains a finite subcover. ஒரு செட்டை வந்து காம்பேக்ட்னு சொல்லணும்னா அந்த செட்டை வச்சு அந்த செட்டை ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் கவர் வச்சு கவர் பண்ண முடியும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் கவர் வச்சு கவர் பண்ண முடியும். பார்த்தீங்களா? இப்போ 0 to 1, A to B காம்பேக்ட். இதை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் கவரிங் வச்சு நம்மளால் கவர் முடியும். ஃபைனைட் நம்பர் ஓப்பன் 6. ஆக்சுவலாக இது எந்த ரேடியஸில் வச்சு நம்ம ஓப்பன் கவர் போட முடியும் சொல்லுங்கள். அப்போ 6 நமக்கு தெரியாது. -∞ to +∞ எந்த ஓப்பன் கவரை வச்சு நம்மளால் ஃபைனைட் நம்பரை கவர் பண்ண முடியும். ஃபைனைட் நம்பர் அதான் சொல்லியிருக்கான். எவரி ஓப்பன் கவரிங் ஆஃப் பேஸ் கண்டென்ஸ் ஃபைனைட் சப் கவர். இதை வச்சு நம்மளால் ஃபைனைட் நம்பரை கவர் வச்சு பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து பண்ணிடலாம். ஃபைனைட் சப் கலெக்ஷன் விச் ஆல்சோ கவர், இதை கவர் பண்ண முடியும். பேசிக் டெஃபினிஷன். நீங்கள் அந்த ரிசல்ட்டே உங்களுக்கு 2-3 கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்ளம் கேட்டுக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிங்க. ஓப்பன் இது பேசிக் டெஃபினிஷன். ஹெய்னி போரல் கவரிங் தியரம், இது முக்கியமான ரிசல்ட்டுங்க.
every closed and bounded set in R is compact. The result தாங்க closed and bounded set in R is compact. Closed and bounded set in R is compact. Closed and bounded set in R compact. தேரம் இந்த நேமிங் தேரம்னு கேட்பாங்க. இதே இது நான் அங்கே படித்தது மெட்ரிக் காம்பேக்டாக இருக்கணும்னா அது கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலி பவுண்டடாக இருக்குது அந்த தேரம். இந்த 2 ரிசல்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமானதுங்க ஹோமியோமார்பி டிஃபைன் பண்ணுறக்கூடிய கான்செப்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? நான் சொன்னேன் எஃப் வந்து கண்டினியூஸ் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் கண்டினியூஸ் பைஜெக்ஷன், கண்டினியூஸாக இருக்குது, பைஜெக்ஷனாக இருக்குது. எஃப் யூனிவர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னா அந்த பிளேஸ் வந்து என்னவாக இருக்கணும்? முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடியா காம்பேக்டாக இருந்துச்சுன்னா எஃப் யூனிவர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு தேரமே பார்த்துட்டோம். அப்போ அந்த ஹோமியோமார்பிஸுக்கும் கிட்டத்தட்ட காம்பேக்டுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஹோமியோமார்பிக்கு என்னென்னா எஃப் வந்து பைஜெக்ஷனாக இருக்கும், அதே சமயத்தில் கண்டினியூஸ், எஃப் யூனிவர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டினியூஸ் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிரும். அது ஹோமியோமார்பிசம். அதுக்கு இது ரிலேஷன் இருக்குது. இதை வச்சு ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரிங்களா? மெட்டீரியல் ரெஃபர் பண்ணும்போது கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிங்க. அடுத்து இந்த ஓப்பன் மேப், க்ளோசிங் மேப், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓப்பன் மேப் நம்ம நார்மலாக தெரியும். கண்டினியூஸாக இருக்கும்போது இங்கே ஓப்பன் செட் எடுத்துகிட்டு அது இமேஜ் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் செட்டாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதான் மீனிங். டொமைனில் ஓப்பன் செட் எடுத்து அது இமேஜ் பார்க்கும்போது ஓப்பன் செட்டாக இருக்கும், இல்லாமையும் போகும். ஆனால் அதே சமயத்தில் இது காம்பேக்டாக இருக்கும்போது இமேஜ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். கண்டினியூஸ் இமேஜாக ஓப்பன் செட் இஸ் need not be open. Continuous image of open set is need not. அதே சமயம் காம்பேக்ட்னு போகும்போது நமக்கு கண்டிப்பாக அதான் சொன்னேன். எஃப் இஸ் எம் செட் டு பி ஓப்பன் மேப். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன். இந்த இமேஜ் வந்து ஓப்பனில் இருக்குது. அப்போ இங்கே இருப்பா. இப்போ மேப் வந்து என்ன மாதிரி மேப்பாக இருக்கணும்? ஓப்பன் மேப். இதே பிளேஸில் க்ளோஸ்ட் மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பூரா இந்த டொமைனை வந்து எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம காம்பேக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டினியூஸ் டொமைன் வந்து இங்கே ஓப்பன் செட் இருந்தால் அங்கேயே ஓப்பன் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இந்த ஓப்பன் மேப், அந்த ஓப்பன் மேப்புக்கும் அந்த காம்பேக்டுக்குரிய அந்த லிங்க் இருக்குது. ஹோமியோமார்பிசம் இதுக்கெல்லாம் ஓப்பன் மேப்புக்குரிய லிங்க் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.